இதுக்கு முன்னாடியே ரெண்டில்ஷம் ஃபாரஸ்ட்டோட பார்ட் 1 வீடியோ போட்டிருப்பேன். அதை பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு இந்த வீடியோவை பாருங்கள். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பென்னிஃப்டன் ஃபோன் பண்ண அந்த நாள் நைட்டே பென்னிஃப்டனும் சார்லஸும் ரெண்டில்ஷம் ஃபாரஸ்ட்குள்ளே பேட்ரோலுக்கு போகிறாங்க. ஏன்னா அன்றைக்கி சார்லஸ் அனுப்பிச்ச ரிப்போர்ட்டை கவர்மெண்ட்டும் சீரியஸாக எடுத்துக்கல. அதுக்கும் மேலே பென்னிஃப்டன் வேறு அந்த ஆப்ஜெக்டில் இருந்த சிம்பிள்ஸ்லாம் ஈஜிப்தியன் சிம்பிள்ஸ் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொன்னதுனால அந்த ஃபாரஸ்ட்குள்ளே என்ன தான் நடக்குதுன்னு அவங்க நேரில் போய் பார்க்கறதுக்கு அந்த நாள் நைட்டு போனாங்க. அப்படி அவங்க காட்டுக்குள்ளே போகும்போது அவங்க நினச்சி பார்க்காத நிறைய விஷயம் நடக்க ஆரம்பிக்குது. அவங்க காட்டுக்குள்ளே போயிட்டுருக்க வானத்துலேருந்து யாரோ ஹம் பண்ணுற மாதிரி சவுண்ட் கேட்குது. அவங்க மேலே பார்க்குறாங்க. வானத்தில் கண்ணு மாதிரியே ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ரெட் கலரான ஒரு ஆப்ஜெக்ட் அவங்களையே பார்த்துட்ருக்கிறத அவங்க பார்க்குறாங்க. அவங்க 2 பேரும் பிரமிப்பில் நின்று பார்த்துட்டு இருக்கும்போது வானத்தில் அவங்க பார்த்த அந்த ஆப்ஜெக்ட் 3 பீஸாக வெடித்து செத்துடுது. அது எக்ஸ்ப்ளோர்ட் ஆகி ஸ்டார் மாதிரியான 3 ஆப்ஜெக்டாக அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. டிரான்ஸ்ஃபார்ம் ஆனால் அடுத்த செகண்டே இம்பாசிபிளான ஸ்பீடில் அங்கேயும் இங்கேயும் அந்த 3 ஆப்ஜெக்ட்டும் மூவ் ஆகுது. டு த பாயிண்ட் அவங்களால அந்த ஆப்ஜெக்டை பார்க்கவே முடியல, அவ்வளோ வேகமாக மூவ் ஆகுது. இந்த இடத்துல அவங்களுக்கு சேஃப்டி இல்லைன்னு தெரிஞ்சுட்டு அந்த ஃபாரஸ்ட்டை விட்டு அப்போவே அவங்க கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் சார்லஸ் சப்மிட் பண்ண எல்லா ரிப்போர்ட்ஸையுமே கவர்மெண்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லிட்டு டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. சார்லஸ் கண்ணால் பார்த்தது, சோல்ஜர்ஸ் கொடுத்த வாக்குமூலம், மக்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட் எல்லாத்தையுமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. இதோட கவர்மெண்ட் இந்த இன்சிடெண்ட்டை மூடி மறைச்சாங்க. ஆனால் ரொம்ப நாளுக்கு இல்லை. 1956 ஆகஸ்ட் ரெண்டில்ஷம் ஃபாரஸ்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஏர்பேஸ் இருந்ததுன்னு சொன்னதில்ல, அந்த ஏர்பேஸில் இந்த ரேடார் 1000 மைல்ஸ்/ஹவரில் ஒரு ஆப்ஜெக்ட் அவங்கள நோக்கி வரதை டிடெக்ட் பண்ணுது. இதுக்கு நடுவுலையே C-47ங்கிற ஒரு டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட் அவங்க போகிற வழியிலேயே ரொம்ப வேகமாக ஒரு லைட் மூவ் ஆச்சுன்னு ரிப்போர்ட் பண்ணி அந்த ஏர்க்ராஃப்டையே மறுபடியும் லேண்ட் பண்ணுறாங்க. அதே நைட்லேயே 2 ஃபைட்டர் ஜெட் அதே ஆப்ஜெக்ட் கூட விஷுவல் கான்டாக்ட் பண்ணியிருக்கு. இது எல்லாமே ஒரே நாள்லேயே நடந்திருக்கு. அடுத்த நாளே UK கவர்மெண்ட் இது எல்லாத்தையுமே மீட்டியர் ஷவர், எரிக்கல் வந்து விழுந்ததுனால தான் இதெல்லாம் ஆகியிருக்கு, எரிக்கல்லை பார்த்ததுனால தான் நீங்கள் எல்லாருமே பயந்து போயிருக்கீங்கன்னு கவர் பண்ண பார்த்தாங்க. போன தடவை நடந்த மாதிரி இது வெறும் சார்லஸ் அண்ட் பென்னிஃப்டன் மட்டும் இல்லை, நூற்றுக்கணக்கான சோல்ஜர்ஸ் இந்த இன்சிடென்ட்டை விட்னஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருமே மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்கன்னு சொல்கிறதுக்கு கவர்மெண்ட்னால முடியாது. ஸோ UK கவர்மெண்ட் ஒரு வேலை பண்ணுறாங்க. யூரோப் ஏர்ஃபோர்ஸ் சீஃபான ஜென்ரல் கேப்ரியலை இந்த மொத்த ரெண்டில்ஷம் ஃபாரஸ்ட் இன்சிடென்ட்டையுமே நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கன்னு அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஜென்ரல் கேப்ரியல் ஒரு ஐடியாவோட வராரு. முதல்ல இந்த ரெண்டில்ஷம் ஃபாரஸ்ட்டில் என்னென்ன தான் மக்கள் பார்த்தாங்க அப்படின்னு இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு ரெண்டில்ஷம் ஃபாரஸ்ட்டை சுற்றி இருக்க மொத்த நெய்பர்ஹுட்டையுமே இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல தான் சோல்ஜர்ஸ் அண்ட் பீப்புள் 2 பேரோட மைண்ட் செட்டையுமே மாற்றுற மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது. எல்லா சோல்ஜர்ஸும் மக்கள்கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்கும்போது ஒரு ஏர்மேன் பார்க்கறதுக்கு கொஞ்சம் பழசாக இருக்க மாதிரியான ஒரு வீட்டுக்குள்ளே இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறாரு. அங்கே கோட் சூட் போட்டு 2 பேர் இருந்தாங்க. ஏர்மேன் அவங்க கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. பட் அவங்க கிட்ட ஏதோ ஒன்று சரியில்லாமல் இருந்தது. ஏர்மேன் என்ன டிஸ்கிரைப் பண்ணுறாருன்னா, அவங்களோட கண்ணு வந்து ஒரு டாலோட கண்ணு மாதிரியே இருந்துச்சு. அதுவுமே இல்லாமல் அவங்களோட பாடி லாங்குவேஜ் ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சாக இருந்துச்சு. டு த பாயிண்ட் அவங்க 2 பேர்த்தையுமே பார்த்து அந்த ஏர்மேன் பயப்படுற அளவுக்கு. இவங்க கொஞ்சம் சஸ்பீஷியஸாக இருக்கிறதுனால ஏர்மேன் போய் ஜென்ரல் கேப்ரியலை கூட்டிகிட்டு வர்றாரு. ஜென்ரல் கேப்ரியலும் ஏர்மேனும் வந்து பார்க்கும்போது அந்த வீடு ரொம்பவே பாலடைஞ்சு போயிருந்தது. லைக் ஒரு 100 வருஷம் 200 வருஷம் அந்த வீட்டுக்குள்ளே யாருமே போகாத மாதிரி, அந்த வீட்டை யாருமே யூஸ் பண்ணாத மாதிரி இருந்தது. அவங்க உள்ளே போய் பார்க்குறாங்க. ஏர்மேன் முன்னே தனியாக வந்தப்போ அந்த வீட்டுக்குள்ளே நிறைய ஃபர்னிச்சர்ஸ் இருந்துச்சு, நிறைய லைட்ஸ் இருந்துச்சு, எல்லாமே புதுசாக இருந்துச்சு. பட் இப்போ அவங்க பார்க்கும்போது அந்த வீடு டோட்டலாக உள்ளேயும் பாலடைஞ்சிருக்கு. எந்த விதமான ஃபர்னிச்சருமே லைட்டுமே அந்த வீட்டில் இல்லை. அண்ட் அங்கே இருந்த அந்த 2 பேர் இப்போ இல்லை. இந்த நியூஸ் சோல்ஜர்ஸை பயங்கரமாக ஷாக்காக வச்சுது. அதுக்கப்புறம் அந்த ஏர்மேனால் நார்மலாக வேலையை செய்ய முடியல. 2 மாதத்துக்கு அவர் தெரப்பிக்கு போக வேண்டியதாக இருந்தது. பென்னிஃப்டன் எடுத்த நோட்ஸை ரிசர்ச்சர்ஸ்கிட்ட கொடுத்தப்போ இந்த UFO நிறைய இன்ஃபர்மேஷனையும் நிறைய கோடிங்ஸையும் உள்ளடக்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எர்த்லேருந்து நிறைய சிம்பிள்ஸை இதில் பதிச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிரமிட்ஸ், ஸ்டோன் ஹெஞ்சஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த ஆப்ஜெக்டில் பதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வச்சு அனலைஸ் பண்ணதில் இந்த ஏர்க்ராஃப்ட் எங்கேருந்து வந்திருக்குன்னு அவங்கள்ட்ட 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, இண்டீட் அது ஒரு ஏலியன் ஏர்க்ராஃப்ட் தான், ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏலியன்ஸ் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஆப்ஷன் 2, ஃப்யூச்சர்லேருந்து மனுஷங்களால் ட்ராவல் பண்ணிட்டு வரப்பட்ட டைம் ட்ராவல் ஸ்பேஸ்ஷிப். அதாவது எந்த விதமான ஏலியனுமே இல்லை, எந்த விதமான வேற்று கிரகவாசியுமே இல்லை, ஃப்யூச்சர்லேருந்து வந்த மனுஷங்க. லீவிங் அஸ் வித் ஒன் கொஷின். நாம் ஏலியன்ஸ்னு கிளைம் பண்ணிருக்க எல்லா விஷயமுமே ஃப்யூச்சர்லேருந்து வந்த மனுஷங்களாக இருந்தால் அதை வச்சு பார்க்கும்போது நாம தான் ஏலியன்ஸ்.